வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இது ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு தலைப்பு, ஒரு அற்புதமான தலைப்பு, தேவையான தலைப்பு என்றும் சொல்லலாம். இன்னைக்கு எல்லா தலைப்புமே தேவையான தலைப்பு என்று சொன்னாலும் உடனடியாக தேவையான தலைப்பு என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த தலைப்பு எல்லோருக்கும் அடிப்படையாக உடனடியாக தேவையான தலைப்பு. அதாவது வலி எனும் வேதனையும் இறைநிலையின் சோதனையும். இந்த தலைப்பை நடைமுறை அனுபவங்களோடு இங்கு விளக்கிய லலிதாமா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இப்போ வலி எனும் வேதனை அந்த தலைப்பு கொடுக்கும்போது இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ வலி இல்லாத வேதனை என்று ஒன்று இருக்கிறதா என்று ஒரு சிந்திக்க தோன்றுகிறது. வலி என்பதால் வேதனை, ஆமாம், இந்த வலி ஒன்றுதான் வேதனையா என்றால் வலி இல்லாத வேதனைன்னு ஒன்று இருக்கு. இப்போ உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது வலியோடு வேதனை. ஆனால் நாம் புறப்பொருளில் நாம் தேக்கம் வைத்திருக்கிறோமே, அவை அந்த தேக்கத்திலிருந்து வெளியேறும்போது அது வெறும் வேதனையாக எடுத்துக்கொள்கிறோம். அதையும் வலியாக வேதனை என்று சொல்லலாம். ஆனால் அந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த வலி என்ற உணர்வு என்பது இந்த உடலில் உள்ள கழிவுகளுக்கு மிக பொருந்தும், 100% பொருந்தும். அந்த மனதில் உள்ள வேதனை வரும்போதும் சில பேருக்கு என்ன ஆகுது, உடனே நெஞ்சு வலி வருது. அதெல்லாம் இருக்கு. அது ரொம்ப முற்றிய நிலை. அப்போ அந்த வேதனை என்று ஒன்று சாதாரணமாகவும் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்வோம். இப்போ இதில் இது இயற்கையா செயற்கையா? இந்த வலி எனும் வேதனை என்பது இயற்கையா செயற்கையா என்று சிந்தனை செய்து பார்த்தால், அது இயற்கையில் வலியோ வேதனையோ இல்லை. வலி என்பதும் இல்லை, வேதனை என்பதும் இல்லை. அப்போ இந்த வலியும் வேதனையும் எப்பொழுது தோன்றுகிறது, ஏன் தோன்றுகிறது, இது நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எந்த ஒன்றையும் அதற்குரிய மூலம் என்ன என்று ஒடுங்கி ஆய்வு செய்தால்தான் அதற்குரிய தீர்வுகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி அறகுறையாக தான் கிடைக்கும். அப்போ அந்த அதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இது வேதாத்திரி மகரிஷி எல்லாத்தையும் நமக்கு ஆய்வு செய்து கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டால், அதை ஆய்வு செய்வதற்கு உரிய தத்துவங்களை கொடுத்து விட்டார். இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று சிந்தனையாளர்களே, அறிவியல் பெருமக்களே என்று நம்ம எல்லாம் சொல்லிவிட்டார். நமக்கெல்லாம் தத்துவத்தை தான் கொடுத்திருக்கிறார். அந்த ஆய்வை நாம் தான் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த ஆய்வு செய்வதற்கு இந்த மாற்று மருத்துவம் என்பதை படித்தது இங்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. மகரிஷியினுடைய தத்துவத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்கு ஒருபுறம் மாற்று மருத்துவங்கள், இன்னொரு புறம் ஒரு ஜோதிட வானியல் சார்ந்த ஞானங்கள், இவையெல்லாம் நமக்கு அதை ஆழத்தில் சென்று அதனுடைய உண்மையை உணர்வதற்கு உதவியாக இருக்கிறது என்பது என்னுடைய அனுபவம். அப்போ அதனால தான் நான் இப்போ
அந்த அதை பற்றிய ஞானங்களை தெரிந்து கொள்வதற்காக பல லட்சம் செலவு செய்தாலும் அதை மீண்டும் பணமாக மாற்றக்கூடாது, அதை தத்துவங்களில் ஆய்வு செய்து சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலேயே அதை பயன்படுத்தி வருகிறேன். அதை இறுதி காலம் வரை அதை அப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இது என்ன, இது இப்படி ஒரு வேண்டுதலா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை, ஒரு நிலைமை நான் இதையும் பொருள் நிலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஸ்டேஜில் வந்தால் நானும் அதை பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடலாம் அல்லவா? அந்த நிலை வராமல் என்னை வைத்துக்கொள் என்று இறைநிலையிடம் ஒரு வேண்டுதலையும் இந்த நேரத்தில் வைத்துக்கொள்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த வலி என்பது, வேதனை என்பது, இது செயற்கை என்று சொல்லுகிறோம். இப்போ எது ஏன் வழி வருகிறது? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேவைகள் 3 என்பது தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் பிரதானமாக நாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம். தேவைகள் 3 பல லட்சம் தடவை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த தேவைகள் 3 இந்த தேவைகள் என்பதை உணராமல் எந்த தெய்வீகத்தையும் உணர முடியாது. துன்பமில்லாத ஒரு நிலையை அடைய முடியாது. ஒரு ஆனந்த உணர்வு என்ற ஒரு நிலைக்கு செல்ல முடியாது என்பதை தெளிவாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த தேவை என்பதை மீறுதல் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? தேவையை அதிகமாக அனுபவித்தல், தேவையை மீறுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேவையை மீறுதல் என்பதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த இடம்தான் கர்மவினை என்று சொல்லிவிட்டோம். தேவை மீறிய இடம் கர்மவினை என்று சொல்லிவிட்டோம். இப்போ அதில் எந்த தேவையை மீறுகிற இடம் கர்மவினை அப்படின்னு இப்போ நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம தமிழானந்த யோகத்தில் தேவைகள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தேவைகள் 3 என்று சொன்னாலும் நாம் இதையும் தாண்டி அடுத்த ஒரு நிலைக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், உடலின் தேவை, மனதின் தேவை, உயிரின் தேவை என்று நாம் அதை கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து ரொம்ப நாளாக நாம் அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். எது உடல் சார்ந்தது, எது மனம் சார்ந்தது, எது உயிர் சார்ந்தது என்று இந்த மாதிரி இதை பிரித்து உணர்ந்தது இப்போது இன்னும் வேதாத்திரியத்தினுடைய அந்த முழுமையான தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு சௌகரியமாக இருக்கிறது. இப்போது அப்படி பார்க்கும் பொழுது இந்த உடலின் தேவை என்று சொல்கிறோமே, அதில்தான் நாம் அளவு முறை மீறுகிறோம். அதில் தான் ஏன்னா அதுதான் இந்த பொருள் நிலையோடு தொடர்பு கொண்டது. இந்த நம்ம சொல்லியிருக்கோம், இந்த உலகப் பொருள்கள் உலகை மட்டும் சார்ந்தது என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த பொருள்கள் அனைத்தும் உடலின் தேவைக்காக மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையை மீறுகிறோம். தேவை மீறுறது என்ன வருது? பசிதாகத்தில் மீறும்போது அது உடலுக்குள்ளாக தேங்குகிறது. தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பதற்காக வரும்பொழுது அது எங்கே தேங்குகிறது? பீரோலையும் பேங்க்லையும் புறத்தில் தேங்குகிறது. அப்போ அகத்திலும் தேக்கம், புறத்திலும் தேக்கம். இப்போ இந்த மாதிரி தேவையை மீறி நாம் சேர்க்கக்கூடிய அனைத்தையும் நாம் சேர்த்துட்டோம். ஆனால் அதை சுத்தம் செய்து நம்மை புனிதப்படுத்தும் வேலையை அந்த இயற்கையாகிய இறைநிலை நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று அதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்கிறது. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம்ங்க. தப்பு பண்ணுறது நம்ம, அதை சரி செய்யும் வேலையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று செய்கிறது இறைநிலை. நல்லா கவனித்து பார்க்கணுங்க. நம்ம பார்த்து கார்பனை விட்டுறோம். இந்த இயற்கை அதை என்ன பண்ணுது? அதை தூய்மையாக்கி ஆக்சிஜனை கொடுக்கிறது. எல்லாமே சுத்தம் பண்ணுற வேலையை முழுவதும் அந்த இயற்கை தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ பசி தாகம் என்பதில் நம்ம தேவையை மீறி
சாப்பிட்டோம். அப்போ என்ன பண்ணுது? அது உடலிலே நோயாக அதை மாற்றி வலி என்ற வேதனையாக ஆக்கி, வலி என்ற வேதனையின் மூலம் அந்த தேவையில்லாமல் தேங்கிய தேக்கத்தை தூய்மை செய்கிறது. தூய்மை செய்து நம்மை என்ன சொல்லுகிறது? சுத்தப்படுத்தப்படுகிறது. நாம் சுத்தப்படுத்தப்படுகிறோம், நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். அப்போ இந்த வேலை யார் செய்கிறா? அது இறைநிலையே செய்கிறது. நாம் அதை செய்ய விடுறதில்லை. அந்த இப்போ லலிதாம்மா சொன்னது மாதிரி வலி வந்த உடனே டக்குன்னு மாத்திரையை போட்டு அதை தடுக்கிறோம் அல்லவா? இது தடுக்கிறது யாரை தடுக்கிறோம்? இறைவனை தடுக்கிறோம். இறைவன் செய்யக்கூடிய வேலையை தடுக்கிறோம். இறைவன் நமக்காக செய்யக்கூடிய வேலையை தடுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இறைவன் நம்மை புனிதப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய வேலையை நாமே தடுக்கிறோம். அப்போ இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? போங்கடா, எங்கிட்டோ போங்கடா அப்படின்னு இறைவன் விட்டுவிடக்கூடிய ஒரு நிலை வருமல்லவா? அப்படி விட்டுவிட்ட நிலையில்தான் அந்த நோய் பெரிய நோயாக மாறுகிறது. நமக்கே இப்போ நேற்றெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? நம்ம இவ்வளவு தத்துவம் பேசி தமிழ் சமுதாயத்தில் பேசி கட்டி பேசி இப்போ கூட நான் வலியோடு தான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ என்னிடமும் உடலிலே ஒரு வலி என்பது ஒரு நேற்று இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வலியோடு பேசி கொண்டு இருக்கிறேன், தாங்கி கொண்டு தான் பேசி கொண்டு இருக்கிறேன். மாத்திரையை போடலை. சரி, அப்போ இப்படியெல்லாம் பேசும்போது அது சமுதாயத்தில் எடுக்க முடியவில்லை. என்ன அப்போ போ அப்படின்னு ஒரு வெறுப்பு நமக்கே வருதுங்கும் போது இயற்கைக்கும் வரும் அல்லவா? இப்படியே நம்ம பெயின் கில்லரை போட்டு இறைவனுடைய செயலை தடுத்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கு என்ன ஆயிரும்? போங்கப்பான்னு ஒரு வெறுப்பு வந்துடும். இவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சலிப்பு அந்த இறைநிலைக்கும் வரும். நன்மணி சாருக்கு சலிப்பு வர்றதுங்கிறது இல்லை, இறைவனுக்கு சலிப்பு வந்துச்சுன்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும்? அது பெரிய நோயாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? வலி மாத்திரையை நம்ம போட்டு அந்த இறைவனுடைய செயலை குறுக்கிட்டு தடுக்கின்றோம். அப்போ இந்த வலி என்பதை பற்றி, அந்த வலி என்றால் என்ன என்பதை பற்றி இன்றைக்கி மெடிக்கல் காலேஜில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு அந்த பாடத்தை நடத்தி அப்புறமேல அவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்க வேண்டும் அல்லவா? கொடுக்க முடியாதாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வலி என்பது நம்ம என்ன சொல்கிறோம்? உயிராற்றல் அந்த கழிவை நீக்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சின்னு சொல்கிறோம். அங்கே உயிரை பற்றியே பேச முடியாதே. அப்புறம் எப்படி நீங்கள் அங்கே போய் இந்த தத்துவத்தை சொல்ல முடியும்? அப்போ அங்கே சொல்லவே முடியாது. சரி, அப்போ அந்த அடிப்படையில் இது இறைவன் எடுக்கக்கூடிய முயற்சி. நீங்கள் வெளியில் பொருளை தேக்கி வச்சுருந்தாலும் சரி, நிறைய பொருளை தேக்கி வச்சுருக்கோம். அந்த பொருள் நம்மை விட்டு வெளியே போவதற்குரிய சூழ்நிலையை இறைவன் தான் உருவாக்குகிறான். அவ்வளோதானே? ஒருத்தர் பெரிய வீடு கட்டிட்டேன்றாரு. அந்த வீடை நம்மிடமிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய நோயை கொடுத்தா அந்த வீட்டை விற்று செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. அப்போ எல்லாவற்றையும் அதிகமாக தேங்கியது முழுவதையும் நம்மிடமிருந்து எடுத்து நம்மை தூய்மை செய்யக்கூடிய வேலையை இறைவன் செய்கிறார். அது இறைநிலை செய்து விடுகிறது. அப்போ இந்த வேதனையை என்பது இயற்கையால் நமக்கு கொடுக்கப்படுவது அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ பாருங்க, தேவை நிறைவு அடைந்து அது தேவையை மீறி அனுபவித்ததெல்லாம் அது சுத்தம் பண்ணுது. தேவை நிறைவேறாமலேயே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை இந்த இறைநிலை அதற்கு ஏதாவது செய்யுமா என்று ஒரு சிந்தனை எனக்கு இன்று தோன்றுகிறது. தேவை நிறைவேறவில்லை. இப்போ நிறைய சாப்பிட்டீங்க, லூஸ் மோஷனாக போய் அதை சுத்தப்படுத்துது. ஆனால் தேவை நிறைவேறலை, பசிக்கு சாப்பிடவே இல்லை. இப்போ இறைநிலை என்ன பண்ணும்? அதுக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. அதை யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும்.
தேவையை நிறைவேற்றும் வேலையை நாம் தான் செய்ய வேண்டும். ஏன்னா அதற்குரிய அறிவும் ஆற்றலும் உடல் திறனும் இயற்கை வளமும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தான் செய்யணும். வீட்டில் எல்லா ஜாமானும் வாங்கி வச்சாச்சு, நீ சமைச்சு சாப்பிட்டுக்கன்னு சொல்லியாச்சு. அப்போ நான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தோம் அப்படி சொன்னோம்னா அது நம்மளுடைய குறை. அப்போ அதுபோல் இயற்கை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டது. அப்போ தேவை நிறைவேறாமல் வரக்கூடிய வேதனை அப்படின்னா அதை வேதனைன்னு சொல்லலாமான்னா அதை ஒரு ஏக்கம்னு சொல்லலாம், அங்கேயும் ஒரு வேதனைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அது ஏக்கம்னு சொல்லலாம். அது வேதனையாக இருக்கிறது என்று சொன்னால் தேவை நிறைவேற்ற முடியாத இடத்தில் அது வேதனையாக வரும். தேவை நிறைவேற்ற முடியும், ஆனால் நான் தேவையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது நம்மிடம் இருக்கக்கூடிய குறை. அப்போ இப்போ என்னன்னா தேவை அதிகமாக தேவை மீறிய இடத்தில்தான் இந்த வலி வேதனை என்பது வருகிறது. அப்போ இந்த தேவைகள் நிறைவேறாமல் அங்கு குறை இருக்கிறதா என்று கேட்டால் அங்கும் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தேவைகள் நிறைவேறிச்சானா எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாமே தேவை நிறைவேறி எக்ஸஸாக தான் இருக்கிறோம் அப்படின்னு எல்லா பேரும் நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ தேவைகள் முழுமையாக நிறைவேறியது என்று சொன்னால் எப்படி அப்படின்னா எந்தது தேவை என்று இருக்கிறதோ அந்த தேவைகள் முழுவதும் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தாலும் தப்பு, அங்கே தேவை நிறைவேறலன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்குவோம். சரியான குளிர், சரியான பசி, ரெண்டு தேவையை சொல்லிட்டேன். இப்போ சரியான குளிர், சரியான பசி. இப்போ என்ன வேண்டும்? ஒரு போர்வையும் 4 இட்லியும் வேண்டும். அதான தேவை நிறைவேறுவதற்கு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? ஒரு போர்வை பதிலாக 3 போர்வை கொடுக்குறேன், ஆனால் 4 இட்லி கொடுக்கல. இப்போ தேவை நிறைவேறியதா என்று ஒரு கேள்வி. அப்போ அந்த இடத்துல தேவை நிறைவேறவில்லை. எப்படி சொல்கிறீங்க? அதான் ஒரு போர்வை பதிலாக 3 போர்வை கொடுத்தோமே. ஐயா, எனக்கு ஒரு போர்வையே போதும், ஆனால் பசி என்ற தேவையை நிறைவு செய்து கொள்ள இட்லி வேணுமே, அதை நீங்கள் கொடுக்கலையே. அப்படியா, சரி விடுங்க, 12 இட்லி கொடுத்துட்றேன், போர்வை கொடுக்கல. அப்பையும் நிறைவேறாது. அப்போ தேவை நிறைவேறதுன்னா என்ன? தேவை என்று என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அதன் அளவில் நிறைவு ஆக வேண்டும். அங்கே தான் தேவை நிறைவேறியது என்று அர்த்தம். அப்படி இல்லைன்னா அங்கே தேவையில் குறை இருக்கிறது என்று அர்த்தம். நாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு தேவையை குறையாக வைத்துக்கொண்டு இன்னொரு தேவையை அதிகமாக மீறி அனுபவிக்கின்றோம். அங்கே தான் பிரச்சனை. இப்போ பொதுவாக எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ பொதுவாக இன்றைக்கி நம்ம மீறுதல் என்பதே பசிதாகத்தில் அதிகமான மீறுதல் இருக்குது. அடுத்து தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுலையும் மீறுதல் இருக்குது. அப்போ ஒரு மீறுதல் என்று ஒரு இடத்தில் இருந்தாலும் பூர்த்தி செய்யப்படாத நிறைவு பெறாத தேவை என்று இருந்தால் அங்கு குறைதான் இருக்கும். அப்போ அந்த இப்போ ஏன் மீறுகிறோம் என்று கேட்டால், அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக என்ன சொல்லிட்டோம்னா தேவையை மீறுவதற்கான காரணம் என்ன, ஏன் மீறுறோம், விலங்கினங்கள்லாம் மீறவில்லையே, நம்ம மீறுறோமே, இப்படின்னா ஆசிரியர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்குறோம். கேட்டால் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லிடுறாங்க? அதுதான் மாயை, மயக்கம் அப்படின்னு பெரிய வார்த்தைகளெல்லாம் சொல்லி பதில் சொல்லிட்டு முடிச்சிடும். மாயை, மயக்கம். ஏன் அந்த மயக்கம்? அந்த மயக்கத்துக்கான காரணம் என்ன? ஏன் அந்த மயக்கம்? மயக்கம் என்றால் என்ன? ஏன் அந்த மயக்கம் வரணும் அப்படின்னா அந்த தேவைகள் முழுமையாக நிறைவுபடாமல் ஒரு இடத்துல குறையாக இருக்கும்போது இந்த குறைக்கு பதிலாக அதை அதிகமாக்கி கொள்கிறோம்.
அப்படி தாங்க நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ தேவை முழுவதும் தேவையின் அடிப்படையில் எல்லா தேவையும் சம அளவில் நிறைவு செய்யப்பட்டிருந்தால் நாம் எந்த தேவையிலும் மீறுதல் என்பதே இருக்காது. இது நல்லா இப்போ ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேதாத்ரி மகரிஷி இதை கோடிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் அதை விளக்கி 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 ஆய்வு பண்ணி சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க. இப்போது நமக்கு உடலின் தேவையில் நம்ம மீறுகிறோம். சரி, மனதின் தேவையில் தேவை நிறைவாக நிறைவேறியதா, குறை இருக்கிறதா? மனதின் தேவை. அதே போல் உயிரின் தேவை என்று ஒன்று இருக்கிறது. அங்கேயும் அந்த தேவை நிறைவேறி ஒரு நிறைவு இருக்கிறதா, குறை இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறதே இல்லை. அப்போ அங்கே குறை இருந்தாலும் இங்கு மீறும். நீ நல்லா பாருங்க, மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒருத்தனுக்கு இருக்கும்போது என்ன பண்ணுறான், ஒரு டென்ஷனில் வருவான். மனசில் தானே டென்ஷனு. வந்து சாப்பிட உட்காடுறான். என்ன பண்ணுறான், குண்டக சாப்பிட்றான், தாறுமாற சாப்பிட்றான். என்னன்னு கேட்டால் அப்படியே அந்த டென்ஷன். ஐயா, மனசில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனில் ஏன்டா இங்கே இவ்வளோ சாப்பிட்றான்? அப்போ அங்கே மனசில் இருக்கக்கூடிய தேவை அங்கே ஏதோ நிறைவு ஆகாத ஒரு குறையாக இருக்கிறது. அந்த குறையை இவன் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு பிளேட்டுக்கு போயில 4 பிளேட்டை சாப்பிட்றான். இது நம்ம பார்க்குறோம். சில இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு கவலை என்று வந்தோடனே சாப்பாடு எடுக்கவே மாட்டேங்குது, நின்று போகுதுன்னு பார்க்குறோம். சில இடத்துல தாறுமாறாக சாப்பிட்றான். அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறை இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறான், எக்ஸஸ் ஆக்குறான். அப்போ என்ன ஆகுது, அந்த சமநிலை பாதிக்கப்படுகிறது. அப்போ உண்மையாக ஒரு மனிதனிடம் எந்தெந்த தேவைகள் எந்தெந்த அளவிலோ அந்தந்த அளவில் பூர்த்தி செய்யப்பட்டு வாழ்ந்தால் அதுதான் முறையான வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா மீறுது. இப்போ இந்த இடத்துல தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அதை இயற்கை பூர்த்தி செய்யாது, அதை நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை முதலில் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும். பற்றாக்குறை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தான் அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய எல்லா வளங்களும் எல்லா ஆற்றலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல மகரிஷி சொல்கிறாங்க, இப்போது ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ வீடு கட்டி முடித்த உடனே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னு திருப்தியாக இருக்குது. கிரகப்பிரவேசம் முடிஞ்சோன்னே என்ன ஆயிடுது, அங்கே திருப்தியே இல்லை, ஒரு குறையாயிருது. ஏன்? அதே போல் ஒரு கார் வாங்கினோம், கார் வாங்கி கொஞ்ச நாளில் குறையாயிருது. ஒரு நகை வாங்கினோம், குறையாயிருது. ஒரு துணி எடுத்தோம், குறையாயிருது. எல்லாத்துலேயுமே குறை. இன்னும் அதில் வேணும், இன்னும் அப்படி வாங்கணும், இன்னும் இப்படி வாங்கணும், இன்னும் அப்படி சாப்பிடணும், இப்படி என்று மீறிக்கொண்டே இருக்கிறது மனம். இது ஏன் மீறிக்கொண்டு இருக்கிறது என்று மகரிஷிகிட்ட கேட்கும்போது அவர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, அதாவது இந்த வீடு கட்டி முடிக்கும்போது அங்கே நிறைவு வரவில்லை. அந்த மனதிடம் கேட்கிறோம், நான் தான் வீடு கட்டிட்டேனே ஏன் நிறைவு வரல அப்படின்னு கேட்குறோம். அந்த ஆழ்மனம் என்ன சொல்லுகிறது, முதல்ல மேல்மனம் நிறைவுங்கிற மாதிரி வீடு கட்டிட்டோம்னு சொல்லுது. ஆழ்மனம் என்ன சொல்லுது, நான் கேட்டது இந்த வீடு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுது. ஓ, அப்போ அது கேட்டது வேற, நான் கேட்டது இது இல்லைன்னு சொல்லுது. உடனே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், மாடியை கட்டுறோம். அது 2வது மாடியில் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் கேட்டது இது இல்லைப்பான்னு சொல்லுது. 15 மாடி கட்டி பார்த்தீங்கன்னாலும் 15 மாடிக்கு மேலே போய் நின்று நான் கேட்டது இது இல்லைப்பான்னு சொல்லும். மாருதி கார் வாங்கினீங்க இது இல்லைன்னு சொல்லும், ஹுண்டாய் வாங்கினீங்க இது இல்லைன்னு சொல்லும், ஆடி கார் வாங்கினீங்க அப்பையும் இது இல்லைன்னு சொல்லும். அப்போ அந்த ஆள் மனம், எப்பா உனக்கு என்னதான் வேணும், நீ எதைத்தான் கேட்குற அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்லுகிறது, நான் இறை உணர்வை கேட்டேன், நீ இந்த உணர்வை கொடுக்குறாய், அப்போ எனக்கு நிறைவே அடையாது அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். அப்போ
அந்த இறை உணர்வு என்பதில் மட்டும்தான் நிறைவு வரும். அந்த நிறைவு வராததினால்தான் இவன் அதை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அதை கார்லையும் வீட்டிலையும் நகையிலையும் பொருளையும் இதுலையும் அதுலேயும் எக்ஸஸாக தேவைக்கு மேலே மீறிக்கொண்டே இருக்கிறார். சொல்லிட்டு அலெக்சாண்டரை சொல்லுவார், அலெக்சாண்டர் இப்படித்தான் நாட்டை பிடிச்சார். எதுக்கு? இறைவுணர்வு பெறுவதற்காக தேடி தேடி ஒரு நாட்டை பிடிச்சார். எங்கே போயும் அவருக்கு அந்த நிறைவு கிடைக்கல, அந்த உணர்வு கிடைக்கல. கடைசியில் என் கை ரெண்டையும் விரித்து வச்சுட்டு உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் பாருங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு வயலும் பார்க்குற மாதிரி தெரியல. அந்த ஆள் கையை விரிச்சிட்டு போனால் எனக்கு என்னையா, நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன், திருப்பி நாட்டை பிடிக்கிறேன்னு இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த இதுக்கு ஒரு உதாரணமும் மகரிஷி சொல்லிடுவாங்க. மலையில் மழை பெய்யுது, தண்ணி கீழே ஓடி வருது. எதற்காக? கடலை நோக்கி ஓடுகிறது. கடலில் சென்று நிறைவடைய வேண்டும் என்று ஓடுகிறது. வைகை டேமுக்கு வந்துச்சு, கடலுக்கு வண்டம் போல் இருக்குன்னு நினச்சிச்சு, அமைதியாச்சு. அந்த சட்டர்கிட்ட வந்தோடனே ஆகா இது கடல் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே திரும்பி ஓடுது. வந்தோடனே ஒரு வாட்டர் டேங்கில் ஏற்றணும், வந்துட்டோம் போல் இருக்குன்னு நினைக்கிது. ஓவர் பைப்பு கிட்ட வந்தோடனே திரும்பி ஓடுது. பானையில் வைக்கிறோம், திரும்பி ஓடுது. நம்ம ஒரு சொம்பு தண்ணி உள்ளே குடித்து வயிற்றுக்குள்ளே போன பிறகு இது கடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது யூரினா வெளியே வருது. எங்கேயுமே அதுக்கு நிறைவு அடையவில்லை. அது கடலை சென்று சேரும்பொழுது தான் நிறைவு அடைகிறது. அப்போ மனிதனும் அந்த இறை உணர்வு என்பதை உணரும்போது தான் அந்த நிறைவு என்பது வரும். அதுக்கு போகிறதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணுறான், பொருளிலே தேவையை மீறி போய்கொண்டிருக்கிறான். அவன் மீறுவது என்பது அங்கே போகிறதுக்காக மீறுவது, அதை இதில் கொண்டு விட்டுக்கிட்டு இருக்கான். எங்கேயுமே நிறைவு வராது அப்படின்ட்டார். இந்த இடத்த நாம் இப்போது அவர் ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நாம் தமிழானந்த யோகத்தில் இதை பிரித்து நம்ம பேசியிருக்கிறோம். எப்படி? உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, உயிர் சார்ந்ததுன்னு நம்ம பிரித்து நம்ம அதை நம்ம தத்துவமாக சிந்தனை செய்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போது உடல் சார்ந்தது பொருள் மட்டும், மனம் சார்ந்தது என்று ஒன்று இருக்கிறது. நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம். இந்த பொருள் மூலமாக கிடைக்கக்கூடியது இன்பம், மனம் என்ற அடிப்படையில் அதனுடைய மனதின் தேவை நிறைவேறும் போது மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறோம். உயிரின் தேவை நிறைவேறும் போது ஆனந்தம் என்று சொல்லியிருக்கிறோம். அதான் இறை உணர்வுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இப்போ என்னது, இங்கே இந்த ரெண்டு தேவையும் நிறைவேறி தேவையை மீறி இருக்கமா அப்படின்னு கேட்டால் இந்த பொருளின் தேவையில் தான் மீறிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மீறுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ரெண்டு தேவையும் நிறைவேற்றப்படக்கூடிய அளவில் கூட நிறைவேற்றப்படவில்லை, அங்கே குறை இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சு, இங்கே இருக்கிற குறை தான் அங்கே மீறுது. அப்படி மீறுறதுனால தான் தேங்குது. அதை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நோய் வருது. அனைத்து நோய்களுக்கும் காரணம் இந்த ரெண்டு தேவையும் தேவை அளவில் நிறைவு பெறாதது தான் காரணம். மீறுதல் என்பது தான் காரணம். மீறுறதுனால தான் நோய், மீறுறதுனால தான் கடன், மீறுறதுனால தான் பிரச்சனை. எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கி 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அத்துணைக்கும் காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்போ இந்த இடத்துல வரணும். அப்போ மனதின் தேவை அங்கே போகவே இல்லையே. மனதின் தேவைக்கு அதை பற்றி பேசவே இல்லையே. நம்ம பேராசிரியர்கள் பேசுறது இல்லையே. மனதின் தேவைன்னு எங்கே பேசியிருக்காங்க? தேவைகள் 3 எழுதி போட்டாச்சு, எழுதியாச்சா? ரைட். காப்புகள் 3 எழுதியாச்சா? அடுத்து முடிஞ்சு. வாழ்க்கை தத்துவம் 40 நிமிஷத்தில் முடிஞ்சு. என்ன மாதிரி இது ஆசை சிரமத்தில் போச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல மகரிஷி என்ன தத்துவம் கொடுத்தார், பயிற்சி கொடுத்தார்? தற்சோதனை அகத்தாய்வு. என்ன கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? ஆசை சீரமைப்பு. தேவை அளவில் உடலின் தேவை அளவில் நிறுத்துறதுக்கு பயிற்சி கொடுத்தார். நிறுத்துறதுக்காக பயிற்சி கொடுத்தார். தவமும் கொடுத்தார், தற்சோதனையும் கொடுத்தார். இது எதுக்கு? அவர் லேசாக அப்படி சொல்லிட்டு விட்டுட்டார். ரொம்ப அவர் ஆழமாக சொல்லவில்லை. ரொம்பவும் ஆழமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நேரமும் இல்லை, நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்களும் இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டார். நீ இதை செஞ்சுக்கிட்டே வா அப்படின்ட்டார். ஒழுங்காக அதை செஞ்சிருந்தோம்னா தேவை அளவில் மீறுறது
நிறுத்தி இருந்தோம் என்று சொன்னால் பொருள் நிலையில் தேவையில்லை. இன்னைக்கு யாராவது ஒரு பேராசிரியரோ யாராவது அருள்நிதியரோ நான் தேவை என்பதில் தற்சோதனை செய்து தேவை அளவில் நான் நிறுத்திட்டேன், அதுக்கு மேலே நான் எதையும் தேடுவதில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் கிடையாது. வேதாத்திரியத்தில் வேதாத்திரி மகரிஷி தோற்று விட்டார். யாருமே தற்சோதனை செய்யறதில்லை, யாருமே நிறுத்துறதில்லை. ஏன்? அடுத்தவனை பார்த்து, பக்கத்தில் இருக்கவனை பார்த்து அவன் நிறுத்தலை, இவன் நிறுத்தலை, எனக்கு முன்னாடி வந்த பேராசிரியரே நிறுத்தலை. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ ஓரளவுக்கு குறைத்தவர்கள் ஆங்காங்கே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவ்வளோதான். ஓரளவுக்கு குறைத்தவர்கள், அதில் நானும் ஒரு ஆள் அப்படித்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக அதுக்கு போகலை. அதுக்கு காரணம் இந்த சமுதாயம் என்று சொல்லலாம். இந்த சமுதாயத்திலிருந்து விலகி ஓடினால் பரவாயில்லன்னு தோணுது. எனக்கே இந்தியாவை விட்டு வெளியே விட வேண்டும் என்று மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த வருஷத்துல எல்லாம் இந்தியாவிலிருந்து பெர்மனண்ட்டாக போகிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற வரைக்கும் நடக்காது என்ற ஒரு உறுதியாக தெரிகிறது. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, தேவை அளவில் வச்சுட்டு தேக்குவது என்பது இல்லை, சொத்து சேர்க்கறது இல்லை. அப்படி இடங்களில் போய் எப்படியோ பிச்சை எடுத்து கூட வாழ்ந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அப்போ இங்கே வேதாத்திரியம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. சசிகுமார் ஐயா கூட சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் வேதாத்திரியத்தை சொல்லுங்க அப்படி. அங்கே வேதாத்திரியம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே வாழ்க்கை தத்துவம் தேவைகள் முன்றெல்லாம் நடத்த வேண்டியதில்லை. நேரடியாக என்ன பண்ணிடலாம், மனதின் தேவை, உயிரின் தேவை, அங்கே உயிரின் தேவை என்பதற்கு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நேரம் அங்கே போயிடலாம். ஆழ்ந்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அது கூட இல்லை. சரி, இப்போ நம்ம மக்கள் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் கெடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்க, இங்கே தற்சோதனை செய்து அதில் குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக மனதின் தேவை என்பதற்கு அவன் போயிடுவான். அங்கே வந்துடும், நிச்சயமாக வந்துடும். உடலின் தேவை நிறைவேற்றுன்னா இப்போ ஒரு காக்கா இருக்கு, அது என்ன பண்ணுது, தேவை நிறைவேறியது அப்படியே உட்கார்ந்து ரசிக்க தொடங்கி விடுகிறது அல்லவா. இதை மனுஷனும் செய்ய ஆரம்பிச்சிருவான். இவன் இப்போ அதில் மீறுறதுனால இதுக்கு அந்த ரசித்தல் என்பதுக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை. இங்கே மனதின் தேவைக்கே போக நேரம் இல்லை. உயிரின் தேவைன்னா என்னன்னு இன்னும் தெரியல, அதை புரிய வைக்கிறதுக்கே இன்னும் முடியல, அதை பேசுவதற்கே இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. அப்போ அப்படி இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த உயிரின் தேவை என்பதை பார்க்கும்போது அங்கே ரெண்டு உயிர்களின் அந்த இணைவு என்பது இறை உணர்வு என்று நம்ம பேசியிருக்கோம். பால் உணர்வும் ஆன்மீகமும் தலைப்பில் மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இறை உணர்வுங்கிறது இங்கே இருக்கு. அப்போ அந்த இறை உணர்வு என்பதை சிறிதளவேனும் உணர்ந்தால் நாம் இந்த மீறுதல் என்பது நிற்கும், இல்லாட்டி நிற்காது. இதைத்தான் நாம் இப்போ சமீபத்தில் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஞானி அவர் தங்கத்தையும் ஓட்டையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு. எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, அந்த இறை உணர்வு என்பதை ஒரு மின்னல் கீற்று போல் அவர் உணர்ந்து விட்டார். அல்லது அவருடைய பெற்றோர்கள் உணர்ந்த நிலையில் இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அங்கு இந்த பொருள் நிலையில் அவருக்கு தேவை என்பதை மீறி எதையும் தேட மனசே வராது. மகரிஷி இப்போ தற்சோதனை செஞ்சு நீங்கள்லாம் அந்த நிலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் தற்சோதனை செய்யின்னு கொடுத்துருந்தார். நம்ம இன்னும் தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதில் குறைக்கிறதுக்கே என்ன வரல. அப்புறம் எப்படி அந்த நிலைக்கு போகிறது? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அந்த உணர்வை இப்போ என்ன குறையாக இருக்கிறது? மனதின் தேவையும் உயிரின் தேவையும் அங்கே பூர்த்தி செய்யப்படவில்லை. உயிரின் தேவை பூர்த்தி செய்யப்படுவது என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால், அங்கு இறை காட்சி ஒரு மின்னல் அளவில் நமக்கு தெரிந்திருந்தால் அதன் பிறகு இந்த பொருள் தேவை என்பது மீறுதல் என்பதே இருக்காது. அப்போ இன்னும் மனதின் தேவைக்கே நம்ம போகல, உயிரின் தேவைக்கு நம்ம போகலை. நம்ம உடலின் தேவை பொருளின் தேவையிலே இன்னும் மீறிக்கொண்டே இருக்கிறோம்.
அப்ப இன்னும் இதை விட கொடுமையான நோய்கள் வரப்போகிறது, கொடுமையான வலியும் வேதனையும் வரப்போகிறது, பூகம்பம், இயற்கை சீற்றம் என்று அத்தனையும் வரப்போகிறது. இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு 1000 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இடியும் மின்னலும் இங்கு அதிகமாக வரப்போகிறது தென் இந்தியாவில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பயமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு இயற்கை சீற்றம் இங்கே வரப்போகுதுன்னு 24ஆம் தேதியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் 24ஆம் தேதியிலிருந்து ஒரு ட்ரெயின் ப்ரோக்ராம் போட்ட ட்ரெயின் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். எல்லா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டேன். அப்படி ஒரு இயற்கை சீற்றம், நிலச்சரிவுகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கெங்கே சரிவு வரும் தெரியல, இப்படியெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏன் இப்படி இயற்கை வருகிறது? ஏன் என்று சொன்னால் நாம் மீறிக்கொண்டே இருக்கிறோம். தேவையை மீறி 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 பொருள்நிலை மீறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வலி வேதனையெல்லாம் பத்தாது, இன்னும் பெரிய பெரிய நோய்கள், பெரிய பெரிய பூகம்பங்கள், பெரிய பெரிய இயற்கை அழிவுகள் இப்படி கொடுத்தா தான் அதை சரி செய்ய முடியும். இதெல்லாம் எதுக்கு வருது? நம்மளை சரி செய்வதற்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் போய் நாம் நிற்கிறோம். அப்படி நிற்கிறோம். அதனால் நாம் இன்னைக்கு சாதாரணமாக வலி எனும் வேதனை என்று சாதாரணமாக பேசிட்டோம். இன்னும் மிக 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 பெரிய பெரிய வலி எனும் வேதனைகளை எல்லாம் நமது பேரப்பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த வலி வேதனைகளுக்கு விதை போட்டவர்கள் நாம் தான் என்ற குற்ற உணர்வு நமக்கு வரணும். இன்னைக்கு வரணும். ஆனால் வராது என்று எனக்கு தெரியும். வரவே வராது. இந்த சமுதாயத்துக்கு வரவே வராது என்பது தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களாவது அந்த உணர்வோடு கொஞ்சமாவது அதை யோசிச்சு நாம் அதற்கு ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அதைத்தான் நம்ம சொல்லணும். தமிழானந்த தெய்வத்தில் ஒரே ஒரு விஷயம்தான், சமுதாயம் திருந்தாது. நாம் நம்மளுடைய சந்ததிக்காக நாம் சற்று தெரிந்து கொள்வோம். அவ்வளோதான், போதும். இன்னைக்கு 28 பேரில் அதில் ஒரு 10 பேர் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சந்ததிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? அது போதும். நாங்கள் 28 பேரில் 27 பேரும் நாங்கள் மாற மாட்டோம் என்று சொன்னால் நாளை முதல் நான் இந்த ஜூமில் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று இன்னைக்கு நான் டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன். தேவையில்லை. ஏன்னு கேட்டோம்னா என் சந்ததிக்கு எதுவுமே மாற்றம் ஏற்படுவதற்கு வழி இல்லை. இங்கே யாரும் மாறலை அப்படின்னு சொன்னோம்னா நான் பேசுறது வேஸ்ட்டு. என்னுடைய சேவையை, தொண்டை வேறு விதமாக மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்படி ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆக வேதாத்திரியம் சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கக்கூடியது அல்ல. இது மிக 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 ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இன்னும் ஆழமாக சிந்தித்து 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 உணர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு தேக்கம் இங்கு அதிகமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் அந்த ஒரு 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 தேடுதலும் ஒரு வேட்கையும் நமக்குள்ளாக ஒரு வைராக்கியமும் வந்தால்தான் நமது சந்ததிகள் சிறிதளவேனும் இந்த வேதனையிலிருந்து அது நீங்கி வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இவ்வளவு நேரம் வலி எனும் வேதனையும் இறைநிலையின் சோதனையும் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய லலிதா அம்மா அவர்களையும் அதற்கு சிறப்பாக விளக்கம் அளித்த ஞானாசிரியர் நன்மணி அவர்களையும் அவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். அருள்நிதி லலிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி லலிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞானாசிரியர் நன்மணி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு லலிதா அம்மா வலினா என்ன, அது எப்படி, எதனால எப்படி வருது, அது எப்படி, அதுக்கான காரணங்கள் எல்லாம் புத்தகத்தில் உள்ள அந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆஃப் பயோமேக்னட்டிக்ஸ் தான் பெயின். அந்த ஜீவகாந்த ஓட்டத்தில் தடையை நீக்க உயிராற்றல் எடுக்கும் முயற்சி தான் வலி. அந்த வலி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நோயா மாறும். அந்த தடையை நம்ம தொடர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா அதை குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் அது நோயா மாறுது அப்படிங்கறத சொன்னாங்க. ரொம்ப வலி அதிகமா இருக்கும் போது அதை தற்காலிகமா குறைக்கதான் அந்த இருக்குங்களையா. டேட்டா தான் ஆன் பண்ணிருக்கேன். இப்ப தெளிவா இருக்குங்களையா? வாழ்க வளமுடன். ஆமா, சொல்லுங்க. அதாங்க ஐயா, அது சிக்னல் கொஞ்சம் ஆரம்பத்திலே அப்படிதான் இடையில போய் வருது.
வாழ்க வளமுடன். அதாவது வலி மாத்திரைகள் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா, அந்த வலிய வந்து அது குணப்படுத்தாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எடுத்து சொன்னாங்க. அதாவது கழிவுகள் நம்ம ஜீரணிக்க முடியாத அந்த உணவ சாப்பிடும்போது, அதனால ஏற்படும் அந்த கழிவுகள் தேக்கி தான் அது ஒரு தடை ஏற்படுத்தியிருக்கலாம். இல்லன்னா மன உணர்வுகளால கூட ஒரு தடை ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ உணவும், உணர்வும் சரியாக இருந்தா எந்த நோயும் வராது. அப்படியும் மீறி நமக்கு வர நோய்கள் நம்ம இந்த கர்ம வினைகளால கூட இருக்கலாம். அதனால வந்து வலிக்காக போடப்படும் அந்த மாத்திரைகள எல்லாம் வந்து நம்ம மாத்திரை போட்டோம்னா, அந்த கழிவு வெளியேத்தாத அந்த உயிராற்றல அது வந்து தகர்த்துரும். அந்த வெளியேற்றும் பணி வந்து தடைபடுவதனால, உயிராற்றல் தன்னோட பணிய வந்து நிறுத்திருது. அதனால அந்த வலி வந்து அப்படியே நமக்கு குறைஞ்ச மாரி இருக்கும். ஆனா, அங்க அப்படிதான் தேங்கி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கடைசில வந்து ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வலி என்பது வேதனையா, சோதனையாங்கிறதுக்கு வந்து நாம் செய்த தவறினை உணர்த்த நமக்கு கொடுத்த சோதனை தான் அப்படிங்கிறதையும் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து தொடர்ந்து அத பத்தி வலி இல்லாத வேதனை இருக்கிறதா? அப்படிங்கிறத அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது உடலில் தேங்கிய கழிவுகள் வெளியேறும்போது நமக்கு வலியோட வேதனை வரும். புறப்பொருட்கள் தேக்கம் வெளியேறும் பொழுது, அது உடலுக்கு வலி இல்ல, மனதுக்கு வந்து கொஞ்சம் வேதனையா இருக்கும். அப்படிங்கிறத ஐயா உ உதாரணத்தோட சொன்னாங்க. மாற்று மருத்துவங்களும், அந்த ஜோதிட ஞானமும் இதற்கு நமக்கு இந்த வலிகளை குறைப்பதற்கான வலிகள்ருந்து விடுவதற்கான இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப உதவியா இருக்கு. அதுல வேதாத்திரிய தத்துவங்களும் நமக்கு சிறப்பா உதவுது அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. ஐயா வந்து இறுதி வரையும் வந்து தான் இந்த சேவையில வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்கணும். நான் வந்து அப்படிதான் நான் இறைவன வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஐயா ஒரு இதா சொன்னாங்க. அதாவது தேவைகள் 3 உணராமல் எந்த நிலைக்குமே நம்ம செல்ல முடியாது. தேவைய மீறின இடம் அத்தனையும் கர்ம வினை. அதாவது உடலின் தேவை, மனதின் தேவை, உயிரின் தேவை பிரித்து, பிரித்து நம்ம உணரணும். நம்ம எங்க மீறுறோம்னா, உடலின் தேவையில தான் நம்ம அகத்திலயும் மீறுறோம், புறத்திலயும் மீறுறோம். நம்ம தூய்மைப்படுத்துறதுக்காக இறைவன் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிய நாம தான் தடை செய்றோம். தேவை நிறைவேறலன்னா, அதுக்கு இறைவனே ஒண்ணும் உதவாது. நாம தான் அதுக்கான முயற்சி எடுத்துக்கணும். ஏன்னா, அதற்கான அறிவும், ஆற்றலையும் நம்மிடம் தான் உள்ளது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஏக்கம்னு சொல்லலாம். இதுவும் ஒரு வேதனை தான். தேவைகள வந்து தேவையின் அடிப்படையில சமமாக நிறைவேற்றி பூர்த்தி செய்து வாழ்ந்தால் வேதனை இருக்காது. அதாவது உடலின் தேவை, மனதின் தேவை, உயிரின் தேவை இதுல ஒண்ணு குறைபட்டாலும் மற்றதுல நம்ம மீறுறோம். அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. அதான் வந்து அந்த மனதில குறை இருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. நெறைய பேர் அது மாரி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்ப ஓவர் வெயிட் போடுறதுக்கான காரணம், என்ன சாப்பிடுறோங்கிறதே தெரியாம அவங்க பாட்டுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ம் அதாவது தேவைகள மீறுறது மட்டும் தான் அனைத்து நோய்களுக்கும், வலிகளுக்கும் காரணம் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. உடலின் தேவை நிறைவேறினால்தான் மனதினுடைய தேவையான இயற்கையை ரசித்தலும், உயிரின் தேவையான இறை உணர்வையும் நம்ம உணர முடியும். இறை உணர்வுல மட்டும் தான் நிறைவு வரும் அப்படின்னு மகரிஷி கூறியதும் ஐயா வந்து எடுத்து சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா அந்த மலையில் உற்பத்தியான அந்த நீர் வந்து தன்னுடைய அந்த நிலைக்கு சேரதான் ஆசைப்படுது. ஆனா அந்தந்த இடத்துல அது போய் போய் பாக்குது. எங்கேயுமே தன்னுடைய நிலைக்கு போக முடியல. அப்ப அது அது கடைசியா அந்த கடலுக்கு போய் சேரும் பொழுது தான் அதுக்கு நிறைவு வருது. அதுபோல நாமும் இறையுணர்வை உணரும் பொழுது தான் நமக்கு நிறைவு வரும் அப்படிங்கிறதையும் ஐயா ரொம்ப எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்வு வச்சுக்கலாங்களா ஐயா? வச்சுக்கலாங்கம்மா. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அவருக்கு ஐயாக்கு தொண்டை வலியா இருக்குமா, நிப்பாட்டி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே கேட்கட்டும். எனக்கு தொண்டை வலி இல்லைங்க, பல்லு வலி, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளம். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிறந்த ஒரு கருத்தினை அருளிய அம்மா தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவ்வளவு வழியோடும் நீங்க
ரொம்ப சிறப்பா ஆதங்கமா பேசினீங்க. நன்றி ஐயா. மகரிஷி கொடுத்து போயிருக்காங்க நிறைய கருத்துக்களை. அதை தத்துவங்களாக கொடுத்ததை நாம தெளிந்து தெளிந்து சிறப்பாக எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் உங்களுடைய ஆதங்கம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்றது அந்த வலி எங்களுக்கும் தெரியுது. நாமளும் நிறைய இடங்கள்ல அதை பாக்குறோம். யாருக்கு போய் சேரணுமோ அது சேரட்டும் ஐயா. நம்ம பிள்ளை சந்ததியினருக்கு எது சொத்து என்பதை நாம் உணர்ந்து நமக்கு வாழ்வு பயிற்சியை அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை உணரும் உணர்வாளர்கள் உணர்ந்து திருந்தட்டும். திருந்துவார், தானா திருந்தட்டும். இப்போ எல்லாமே இல்லம்மா, சொல்லுவீங்கல்ல, நீங்க அடிக்கடி இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை. நானும் சசிகுமார் ஐயாவை என்ன திங்க் பண்றோம்னா, இது தேவையான வழியா தேவையில்லாத வழியான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத வழியாதான் ஐயா இருக்கும். ஏன்னா நானுமே சில சமயம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகும்போது எனக்கும் சசிகுமார் ஐயா தான் சொல்லுவாரு, போகட்டுமா போற வரைக்கும் போயிட்டு இருக்கட்டும்ட்டு. இது நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இதுல எல்லாருமே அவங்கவுங்க சாய்ஸா எடுத்துக்கணும். எதுவுமே எந்த உணர்வுமே அவரவர் உணர்ந்தால்தான்ற மாதிரி நாம என்ன செலக்ட் பண்றோமோ அது நமக்கு இறைநிலையும் மகான்களும் கொடுப்பாங்கன்றது என்னுடைய அந்த ஒரு புரிதல்ல தாங்கய்யா உங்களுடைய வழி நாங்க போறோம். மகரிஷி வழியை தொடர்ந்து நீங்க எல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவரவர் சந்ததியினருக்கு எது நல்லது என்று அவரவருக்கு ஏற்படக்கூடிய புரிதல், அது நம்ம அதை பயணிப்போம். அதுதான் இதுல மனித நிலை. இதுல இதுல முழுசா நம்ம அதுல இருந்து இப்ப உடனே வர முடியாதுமா. பல தலைமுறைகளாக சேர்த்தது இருந்தாலும் அந்த அந்த திரும்புவதற்கான ஒரு முயற்சியாவது எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆதங்கம், வேற ஒன்றும் இல்லை. அந்த இடம் நீங்க சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த இடத்தில் யூட்டர்னுக்கு வந்து நின்னாலே போதும் அப்படின்றதுதான் ஃபாலோயர்ஸா, உங்களுடைய ஃபாலோயர்ஸா நாங்க இருக்கும்போது யூட்டர்ன் பண்ணாம அந்த பக்கமே திரும்பி நின்றுக்கிட்டு, நண்பனி ஐயா பேசுங்க, அனார்கலி அம்மா பேசுங்க, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், காது கேட்குது அப்படின்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா, இது இன்றைக்கு சூழல் அப்படி இருக்குங்கய்யா. மாறும், ஒரு காலம் வரும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு டேட் சொல்லிருக்கீங்க, இப்பவே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. நீங்க சொல்லிருக்க அந்த டேட்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் மாறுதல் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி, அதுல ரெட் மூன்னு சொல்றாங்க. அதுல அந்த கிரகணம், இந்த கிரகணம் வந்து கொஞ்சம் ஒரு தீவிரமான கிரகணம். இந்த கிரகணத்தினுடைய எஃபெக்ட், இதனுடைய எஃபெக்ட் தான் இன்னைக்கு உலக பொருளாதாரம் எல்லாத்தையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதை நம்ம ஒரு வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதனுடைய பாதிப்பு இன்னும் அக்டோபர் வரை இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் ஒரு நல்ல செயலை செய்து அதுல இருந்து நாம தப்பிச்சுக்கோன்ற மாதிரி யார் யார் முடியுமோ தப்பிச்சுக்கோங்க. உங்க கையில தான் இருக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, 2 நாளாவே உங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கம் அதிகமாவே இருக்கு. இந்த உணர்வுகள் கூட பாதிக்கும் இல்லைங்களா ஐயா? அதாவது உடல் செல்கள்ல வந்து நம்மளுடைய எல்லா உணர்வுகளும் அதுல பிரதிபலிக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம கடமையை செய்வோம். கண்டிப்பாங்க ஐயா. நம்ம வந்து ஃபீல் பண்ண இப்ப உங்களுக்கு வந்து தமிழானந்த யோகத்தில் உள்ள சமுதாயத்தை பத்தி குடும்பத்திலேயே பாருங்க, நம்ம ஒண்ணு சொன்னா அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உணவுல இருந்து எதுவுமே நம்ம சொல்லும் போது, மொபைல் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கூட அவங்க இல்ல சாப்பிடும்போது அது ஒரு 10 நிமிஷம் ஆபீஸ் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுங்கனாலும், அப்ப அவங்கள பார்த்து நம்ம வேதனைப்படக்கூடாது. இவங்க பட்டுதான் திருந்துவாங்கன்னா அதுதான் அது கரெக்ட். அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லைங்களையா? இல்லங்கம்மா, இப்ப நம்ம குடும்பம் அப்படிங்கும்போது இல்லங்கம்மா, இப்ப இதுல ஒரு சுற்றுமை இருக்கு. இப்ப நம்ம குடும்பம் நம்ம சந்ததின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு சொல்றது கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களா புரிந்து கொள்வதற்கு உரிய சூழ்நிலையை நாம் செய்யக்கூடிய சேவையின் மூலமாக, நம்ம அந்த கர்ம வினையை மாற்றுவதன் மூலமாக நம்ம அங்கே கர்மயத்திலேயே மாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போவே இப்போ என் குடும்பத்தை தவிர மற்றவங்களுக்கு நான் சொல்லித்தான் செய்ய முடியும். நான் அங்கே மாற்றுறதுக்கு என்னால் முடியாது, நம்ம ஞானி கிடையாது, ரைட்டுங்களா? அதனால் குடும்பத்தளவுக்கு நீங்கள் உங்கள் கர்மயத்தை மாற்றும்போது தானாக அங்கு மாற்றம் வரும். இதையெல்லாம் நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன்.
அதை செஞ்சா போதும். கண்டிப்பாங்க ஐயா. நம்ம சமுதாயம் பண்றதுனால நம்ம வீட்ல உள்ளவங்க ம். ஆ சொல்லுங்க ஆ ஐயா. அதனால தான் இப்போ ஒரு என்ன ஆதங்கம் வருதுன்னா, ரைட்டு நம்ம சந்ததியோட நிறுத்திக்கிட்டா என்ன? எதுக்கு சமுதாயம்? அப்படின்னு ஒரு விரக்தி வருது. வேற ஒண்ணும் இல்ல. ம். இல்லங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொல்லதான் எங்ககிட்டயும் மாற்றங்கள் வருது. எங்களோட மாற்றத்த பார்த்து ம். குடும்பத்து உறுப்பினர்களும் மாறுறாங்க. பட் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதுனால இப்ப நைட்டு 11 மணியிலிருந்து தூங்கிரணும். 3 மணி வரைக்கும் இந்த ம். கல்லீரலும், பித்தப்பையும் வேலை செய்ற நேரம்னு தெரியறதுனால நம்ம தூங்கிர்றோம். வீட்ல உள்ள ம். பசங்க அப்பதான் பீக்கா போய் படிக்கிறாங்க. 3 மணிக்கு தான் அவங்க தூங்கவே ரைட்டு. போறாங்க, அந்த காலேஜ் பசங்கலாம். அப்படி ஆமா, அத நம்ம நீங்க எதை சொல்லும்போது செஞ்சாலும்மா நமக்கு ஒரு ம். இல்ல நம்ம எதை செஞ்சாலும் இந்த தேவை மீறினதுனால தாம்மா இந்த நிலைமை வருது. அந்த தேவை அளவுல கண்டிப்பா. நிக்கிறவங்கள பாருங்க. இன்னைக்கு தேவைக்கு போறாங்க, வேலை பார்க்குறாங்க, வந்தாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க கரெக்டா 7 மணி, 8:30, 7:30 மணிக்கு தூங்கிடுறாங்க. தேவை மீறினவங்க தான் ம். இந்த இந்த நிலைக்கு போறோம். அப்ப தேவை கண்டிப்பா. மீறாமல் இருந்தால் நாம அத அளவுல கரெக்டா இருப்போம். கண்டிப்பாங்க ஐயா. ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மோகன் ஐயா, மோகன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. புதுவில மோகன் பேசுறேன். ஐயா, நீங்க இப்ப சொல்றீங்க ஐயா, நம்ம கருத்துக்கள் வந்து நிறைய சொல்றோம். நம்ம வந்து யாரும் அதை வந்து சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்க மாதகப்படுறீங்க ஐயா, வர்றீங்க ஐயா. ஆ, அது கரெக்ட் தான் ஆ, ஐயா. ஆ. இப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப நம்ம வந்து ம். துன்பமில்லாத வாழ்க்கையை வாழணும்னா நம்ம 3 இதுலயும் சமமா இருக்கணும். உடல், மனது, அந்த உயிர், அந்த 3 தேவையை ஐயா நிவர்த்தி. அது அது சமம் ஆகணும்னா பொருள் நிலையில நம்ம குறையாமல் அந்த மனம் உயிர் என்ற தேவைக்கு நம்ம போகவே மாட்டோம். ஆமாங்க, ஆமாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஆமாங்க, இதில் நம்ம மீறினதுனால தான் அதுக்கு போக முடியல. நீங்கள் இப்போ ஆமாங்க, பாருங்க, இப்போ பணம் 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 சம்பாரிச்சவங்க யாராவது அவங்களுக்கு ரசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆமாங்க, இயற்கையை ரசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா அந்த ஆமாங்க, பொருள்லேயே 1000 பிரச்சனை இருக்குது. அப்போ அங்கே இப்போ நீங்கள் சாதாரணமாக அன்னாடு காட்சி இப்போ நரிக்குறவன் இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு போனாங்க, வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வந்துச்சு, ரைட்டு, வந்தாங்க, உட்காந்தாங்க, விளையாண்டாங்க, அப்படியே ஹாயா ஆடி பாடி. நீங்கள் இந்த மலை ஜாதியினர் பாருங்க, அப்படி சாயந்தராச்சுன்னா ஆடி பாடி அப்படியே தூங்கிடுறாங்க. ஆமாங்க, அப்போ அவங்க அந்த ரசித்தலுக்கு வர முடியாது. காரணம் தேவை என்பதில் மீறுதலை குறைச்சாதான் மனதின் தேவை உயிரின் தேவைக்கு போக முடியும். இப்போ இந்த உயிரின் தேவை அப்படிங்கிறதே பாருங்க, உயிரின் தேவையே எப்படி இருக்கு? அந்த உயிர்களின் இணைப்பிலேயே வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ கணவன் மனைவி 2 பேரும் 1000 பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, ஏக்கம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதில் இணைஞ்சு தான் குழந்தை பிறக்குது. அப்போ அது எப்படி பிறக்கும்? ஆமாங்க, அப்போ அங்கேயும் அந்த உயிர்களின் இணைப்பு எப்படி இல்லை? அந்த முழுமையாக இல்லை. அங்கேயும் குறையாதான் இருக்குது. அப்போ அது அந்த அந்த இடத்துல அது உயிர்களின் இணைப்பாகவும் மனதின் இணைப்பாகவும் இருக்க வேண்டும். நாம் இன்னும் உடல்களின் தேவைக்குள்ளேயே நம்ம நிற்கிறதுனால அடுத்த 2க்கு நம்ம போகவே இல்லை. ஆமாங்க, அப்போ மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? இப்போ தற்சோதனை பண்ணி இதெல்லாம் குறைச்சிட்டீங்கன்னா நீ அதுக்கு போவ அப்படின்னு நினச்சி விட்டுட்டார். தற்சோதனையை சொல்லிட்டு விட்டுட்டார். அப்போ இப்போ நம்ம தற்சோதனை செஞ்சவங்க மட்டும்தானே அதுக்கு போக முடியும். நம்ம தற்சோதனையே விட்டுட்டோமே, அப்புறம் எப்படி அடுத்துக்கு போகிறது? அந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. ஆமாங்க. நன்றிங்க, நன்றிங்க. அது ஒரு சின்ன ஒரு வாழ்க விளக்கம் வளமுடன். உங்கள்ட்ட கேட்கணும் சொல்லுங்க, ஐயா. சொல்லுங்க. அதான் நீங்க சொன்னீங்க, இப்ப அந்த 3 தேவையும் நம்ம சமமா இது பண்ணோம்னா தான் நம்ம துன்பம் இல்லாத வாழ்க்கை அமையணும்னு. இப்ப ம். இந்த உடலின் இன்பத்தை அனுபவிக்க அந்த தேவையை பூர்த்தி பண்ணா இன்பம் வந்துடும். அதுக்கு வந்து நம்ம நிறைய சிந்திக்கணுமோ வைக்கணுமோ ஒன்றும் அவசியம் இல்லைங்கய்யா. உடனே இப்போ சாப்பிட்டோம்னா இன்பம் நம்ம மீற அளவுக்கு நம்ம அனுபவிச்சிடுறோம். இப்போ மனதின் தேவையை உணர்றதுக்கும் உயிரின் தேவையை ம். நம்ம உணர்றதுக்கும் நிறைய நம்ம இயற்கை பற்றிய புரிதலும் அந்த பிரபஞ்சத்தை பத்தி புரிதலும் இறைவனை பத்தி புரிதலும் தேவையா இருக்குங்கய்யா. இல்லைங்க, இப்ப அது அது புரிதல்லாம் அந்த புரிதல்லாம் அப்படி அதுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் ம், இந்த உடலின் தேவையில் ஐயா வாழ்க நிறுத்திட்டீங்கன்னா வளமுடன். ஐயா 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 ஆ, வாழ்க வளமுடன். ஐயா இது தெளிவா சொல்லிட்டாங்க மோகன் ஐயா. உடலின் தேவையை நீங்க அது தேவையின் அளவில் நிறைவேற்றின பிறகுதான் நீங்க மனதின் தேவைக்கே போக முடியும். அதுதானே ஐயா சொல்ல வர்றாரு. ஆமா, அதுக்கப்புறமா தான் உயிரின் தேவை. இது அந்த ஆர்டர்ல அப்படியே இப்போ நம்ம சொல்றேன்.
ஆமாம். அப்போ அந்த உடலின் தேவை நிறைவேறுங்கிற இடத்துல நின்னோம்னா தான் அதுக்கு போக முடியும். நம்ம அதில் மீறும்போது இதுக்கு போகிறதுக்கு நம்ம இது இல்லை, மனம் இதுக்குள்ளேயே போகுது. அப்போ அங்கே போக மாட்டேங்குது. ஆமாங்க, ஆமாங்க. ஆமா, ஆமா. அததான் ஆ அததான் நானும் சொல்றேன். ஆமா, ஆமா. ஆ அதாவது அது அதை அதை திருப்பி அதை திருப்பி ஈஸியா இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளேயே நின்னுட்டு இருக்கோம். வேற புரிதல் நம்ம இப்போ இன்னும் என்ன சொல்கிறோம்னாங்கய்யா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த உடலின் தேவையில் மீறுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த கொஞ்சம் மனதின் தேவைக்கு வாங்க, ஆமா, அதில் எவ்வளவு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆமாங்க. அப்போ ஆமா, ஆமா. முழுசா மனதின் தேவை உயிரின் தேவைங்கிறது வர்றதுக்கு காலம் எடுக்கும். இப்போ நம்ம ஆமாங்க. இதிலிருந்து கொஞ்சமாவது திரும்பினோமா, இப்போ இது இப்போ நாம் இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த வீடு வாங்குற வரைக்கும் நீங்கள் எந்த இதையுமே ரசிக்க முடியாது. அதான் ஏற்கனவே ஒரு வீடு இருக்குல்ல, எதுக்குப்பா இன்னொரு வீடு, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே கொடைக்கானல் போவீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க. ஆனால் இன்னொரு வீடு வாங்கணும், பக்கத்து வீட்டை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொடைக்கானலுக்கு போய் ஊட்டிக்கு போய் அந்த காசெல்லாம் போச்சுன்னா எப்படி வீடு வாங்குறது, வீடு வாங்குற வரைக்கும் கம்முன்னு இரு அப்படின்றவீங்க. சரியா போச்சா? ஆமா, ரசித்தலுக்கு போகவே ஆமாங்க. முடியாது, முடியாது. அப்போ இங்கே ஆமா, நிற்காம அதுக்கு போக முடியாதுங்க. ஆமாங்க. மோகனையா அதுல ஐயா இதுக்கு வேடிக்கையா காரணம் சொன்னாரு. உடலின் தேவைன்ற அரியர் பேப்பர் பாஸ் பண்ணாம வேற இவன் அடுத்த இதுக்கே லெவலுக்கு போகவே முடியாதுன்னு. ஆமாம். ஆமாங்க. ஆமா. இதுக்கு என்ன புரிதல் ஐயா, ஒரே ஒரு இது 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 நிறைய நம்ம இந்த இதெல்லாங்கய்யா, இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தூரம் இப்போ ஆதங்கமாக பேசுகிறேன்னா, ஒரு 3 மாதம் நான் இப்போ ஐஸ்லாண்டில் இருந்துட்டு வந்துட்டேன். அங்கே இயற்கையை ஒவ்வொருத்தரும் எப்படி ரசிக்கிறாங்கன்னு அந்த ரசிக்கிறவங்கள பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இயற்கையை ரசிக்கணும் இல்லையோ, இவங்கள ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு பார்த்தா, அவன் என்ன பண்ணுறது இல்லை, சொத்து சேர்க்கறது இல்லை, தேவை முடிஞ்சிருச்சா ரசித்தலுங்கிறான். சனி ஞாயிறு முழுவதும் அப்படி ரசிக்கிறாங்க அங்கே இயற்கையை. இங்கே நம்ம ரசித்தலே கிடையாது. நம்ம இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு அருவிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அருவியை பார்க்க ரசிக்க போகிறீங்க. அருவிக்கிட்ட போனோடனே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது, மாமா அந்த அந்த 1,50,000 ரூபா அந்த பாட்டி பணம் கொடுக்கறதுக்கு 1,00,000 தான் கொடுத்தான், 50,000 இப்போ இல்லைன்றான் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. நீங்கள் 1/4 மணி நேரம் அவன்கிட்ட இப்படி போய் இவனை என்னென்னு கேளு, அதை கேளு, இந்த இவனை கூப்பிட்டு போய் அதை பாரு இதை பாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசி முடிக்கிறீங்க. இந்த எல்லா பேரும் என்ன பண்ணா, சரி 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 பஸ் ஏறுங்க போகலாம் அப்படின்னு பஸ் ஏறுறீங்க, வந்துடுறீங்க. இவ்வளோதான் உங்கள் ரசனை. அங்கே எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. சொல்லுங்க. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல இயற்கை ரசிக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லா வியாபாரம் பண்றதுக்கு திங்கிற பொருளும் அந்த சுவனீர்ஸும் குபிச்சுக்க வைக்கிறாங்க. அங்க திங்கிறதுலயும் அதுலயே டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க மக்கள். அதை சாப்பிடறதுக்கே போறாங்க. ஒகேனக்கலுக்கு போனா அவ்வளவு நல்லா இந்த ஃபுட்டு கிடைக்குது, அந்த ஃபுட்டு கிடைக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மேல மயங்கி அதை சாப்பிடறதுக்கும் போறாங்க. அது ஐயா சொன்ன மாதிரி நண்பன் ஐயா இந்த இயற்கையை ரசிக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்கள் பொண்ணு ஐஸ்லாண்டுக்கு போயிருக்காங்கய்யா, அந்த நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் அதை இதை கொஞ்சம் இதை உணர முடிஞ்சதுன்னு சொன்னார். உண்மையிலே அப்படி தான் இருக்குது, அப்படி ரசிக்கிறாங்க. இப்போ நான் அந்த ரசிக்கிறவங்கள நான் ரசித்தேன் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம எப்போ ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே அது இல்லவே இல்லை. எல்லாமே இப்போ எல்லாமே ரசிக்கிறது எது, ஏற்ற வீடை பார்த்துட்டு அந்த வீட்டை வாங்கிடணும், அந்த பக்கத்து பிள்ளாட்டை வாங்கிடணும், இந்த காரை வாங்கிடணும், இப்படியே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர மனதின் தேவைக்கு யாரும் வர்றதே இல்லை. அப்புறங்கிட்டு உயிரின் தேவைக்கு போகிறது. ஆமாங்க. அப்ப இதுக்கு காரணம் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா ஐயா, இத பொருள் நோக்கியே பழக்கப்படுத்தின அந்த இதுவே வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம இதை விவரிச்சு சொல்றதுக்கான அந்த மத குறிக்கோளும் தலைவர்களும் நம்மளை வழிநடத்தக்கூடிய அரசாங்கம் இது சரியா இன்னும் இல்லாம ஐயா, இப்ப இது மாறுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வழி ஒன்று சொல்லிடுறேன். ரொம்ப ரகசியமான வழி, உங்களால் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரகசியமான வழி, ரைட்டா? என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கணவன் மனைவி இருவரும் ஆழ்ந்த நித்தியானந்த தவம், துரிய தவம், நல்ல தவ உணர்வு நல்லா வர்ற மாதிரி தவம் பண்ணுறீங்க. அந்த தவ உணர்வில் நீங்கள் உயிரின் இணைப்பில் இணைந்தீர்கள் என்று சொன்னால் அங்கு 1 செகண்ட் இறைக்காட்சின்னு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம்
நீங்கள் தேவையை மீறவே மாட்டீர்கள். அதிலிருந்து டோட்டலாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, இது நிச்சயம். ம். அப்போ அந்த காட்சி கிடைக்கிற அளவுக்கு ஒரு எம்டியான ஒரு நிலையில் அந்த உறவு இருக்குதா? மகரிஷி காயல்பத்தில் சூசூமாக சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மூலபந்தம் வச்சுக்கோங்க, உச்சியில் மனசை வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து நடக்கலை. அந்த உணர்வை நாம் ஒரு செகண்ட் உணர்ந்து விட்டால் நமக்கு தேவை மீறுதல் என்பது நம் மனதிடமிருந்து வெளியேறிவிடும். சரி. அப்ப பவனி இதெல்லாம் ஐயா நடைமுறைக்கு சொல்றது இப்போதைக்கு நான் என்னோட புரிதல் சொல்றேன். ஐயா துரிய உணர்வுடன் நீங்க ஆ, கணவன் ஆ, மனைவி ஆ. உயிரும் இணைந்தால் அந்த ஆ. மின்னல் போல கிடைக்கும் அந்த உணர்வில், இறை உணர்வில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் மனசு எல்லாமே தேவையை ஃபில் அப் மீறாது. பண்ணிருக்கீங்க நிறைய விஷயம். சரி. மனம் தேவையை மீறாது. ஆமா. ஆமா. அந்த இடத்துல மனம் வந்து டோட்டல் சாட்டிஸ்ஃபைடு ஆயிரும். ம். புரியுது. ஐயா ஆ, வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரகசியம்னு ரகசியத்தை உடைச்சிடுறீங்க. இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காருங்க ஐயா. அதை நான் இது என்னுடைய ஓஷோ சொன்ன ரகசியம் தாமா, இது வேற ஆமா ஒண்ணும் இல்ல. ஆமா அதுதாங்க ஐயா. ம், அவர் இன்னும் ம், ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது என்னுடைய சிந்தனை உரையில கொடுக்கலான்னு இருக்கேன். நன்றி ஐயா. ம், வாழ்க ம். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ம். நன்றிங்க ஐயா, அம்மா. எனக்கு வாழ்க வளமுடன். ஒரு சிந்தனைங்க சரியா இருக்குதா பாருங்க. அதாவது ம். பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் நமக்கு நாமே சேவை செய்து கொள்கிறோம். அப்படி ஒரு ம். உணர்வு யாருக்கு வருதோ அப்போ அவங்க சரியான ஆன்மீகத்துல பயணிக்கிறாங்க. அதாவது பிறருக்கு துன்பம் போக்கம் செயல்ல ஈடுபடும்போது நம்ம கர்மம் தூய்மையாகிறது. அது வந்து ஆமா. அதுல பாத்தீங்கன்னா சுயநலத்துக்காகவே நீங்க பிறருக்கு சேவை செய்யலாம் ஆ, அப்படின்ற மாதிரி. நான் சொல்லுவேன், இந்த சுயநலம் வேண்டும் என்று சொல்வேன். இந்த சுயநலம் வேண்டும். ரைட்டுங்களா? சுயநலத்தின் நம்ம மூலமாக பிறருக்கு சேவை செய்வதனால அவங்களுக்கு துன்பம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல நமக்கு ம். சுயநலம் என்னன்னா நம்முடைய கருமையும் தூய்மையாகுது, நம்முடைய சந்ததிகளுக்கான அந்த ஐயா, கர்மவினை பதிவுகள் குறையுது. இப்ப இப்ப இப்படி இப்படி பாருங்க. சுயநலத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ரைட்டா? இப்படி உங்க கர்மையம் தூய்மையாகும் சொல்லி ஒரு ஈகை பண்றீங்க. சுயநலத்தின் மூலமாக கொடுத்தலும் இருக்கிறது, சுயநலத்திற்காக எடுத்தலும் இருக்கிறது. எடுத்தலும் இருக்கிறது. சிறப்பு சிறப்புங்க. அப்ப சுயநலத்துக்காக கொடுப்பது மேல், சுயநலத்துக்காக எடுப்பது தவறு. சிறப்பு சிறப்புங்க. சரியாங்க? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. 100க்கு 100 உண்மைங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சித்ராமா நிறைவு பண்ணிக்கலாமா? நேரமாகுது. சரிங்க. ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப மோகன் ஐயா, சிறப்பா நன்றி நன்றி சொன்னீங்க. நன்றி. சரி. ம். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப புரிதல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாருமே சுயநலத்துக்காக தான் ஐயா செய்துட்டு இருக்கோம். சுயநலமே இல்லாம செய்யும் போது ஞானி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுநலத்திற்காக செய்யும் போது மகரிஷி மாதிரி ஆயிடுவோம். சுயநலம் ஐயா, இல்லாமல் செய்ய முடியாதுங்கம்மா. நீங்க தொண்டும் சுயநலம் தான் செய்யறோமே தவிர சுயநலம் இல்லாமல் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்களா ஐயா? மகரிஷி ஆமா, அவங்களும் சுயநலம் சுயநலம் இல்லை. இல்லாம 100க்கு 100 உண்மைங்க. ஆமா ஆமா, நீங்க சுயநலம் இல்லாம நின்றுச்சுன்னு சொன்னா நீங்கள் எந்த செயலும் செய்ய மாட்டீர்கள். ரமண மகரிஷி மாதிரி அமைதியா உட்காந்துருவீங்க. தமிழ் ஆனந்தத்தில் நிக்கவே இருக்க மாட்டீங்க சித்ராமா நீங்க. தமிழ் நிற்கவே வரவே மாட்டீங்க. ஜாஸ்தி பண்ண மாட்டீங்க. Post பண்ண அமைதியா மாட்டீங்க. ஏதாவது ஒரு காட்டுல போய் உட்காந்துருவீங்க. கரெக்டுங்க. ஐயா, ஒரே ஒரு டவுட் மட்டுங்க ஐயா. நான் போன வாரம் ஆழியார் போயிருந்த போது ஒரு பேராசிரியர் சொன்னாரு, மகரிஷி கிட்ட மகரிஷி ஒரு அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது கேட்டுட்டே இருந்தாங்களாம். மகரிஷி இப்ப ஸ்பீச் கொடுக்கணும், பிஸியா இருக்காங்க, மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அதை மகரிஷி கேட்டுட்டு அவங்கள உள்ள வர சொன்னாங்களாம். அவங்க வந்து கேட்டபோது அவங்க பொண்ணுக்கு திருமணம் ஆகல, அது அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு மகரிஷி கிட்ட சொன்னபோது மகராசனம் செய்ய சொன்னதாவும், அந்த மகராசனம் செய்த 3 மாசத்துலயே அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்படின்னு மகரிஷிட்ட கேட்டபோது, ஆக்சுவலா நம்ம கருமையும் வந்து அங்கதானே இருக்கு. சோ மகராசனம் பண்ணும் பொழுது, மகராசனம் முதுகுத்தண்டோட கீழ் பண்ணும் பொழுது அங்க உள்ள அந்த கர்ம வினை போகிறதுக்கான ஒரு வாய்ப்புனாங்க. அது எனக்கு சரியா புரியலங்கய்யா. அது என்னங்க அது? இது
இது இது கதை வசனம் டைரக்ஷன் யார் எழுதுனதுன்னு தெரியல எனக்கு. ஏமா இது தனியாவாச்சும் கேட்டுங்களா? மீட்டிங்ல கேட்கறது பதிலா. அப்படியெல்லாம் சாமி சொல்லியிருக்க மாட்டாருங்கம்மா. அப்படிங்களா ஐயா? அதுதான் எனக்கு ஒரு புரியல. அது சொன்னாரு. உண்மையா நடந்த மாதிரியே அவர் தத்ரூபமா சொன்னாரு. அதுதான் திரும்ப இது அந்த 3 இல்லைங்கம்மா, மாசத்துக்குள்ள இது போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னாங்க. எனக்கு அது ஆ, அப்படின்னா மகராசனை அதாவது எல்லாருக்கும் அதாவது இருக்கணும். அதாவது நம்ம மகரிஷியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில கதை வசனம் டைரக்ஷன்லாம் எழுதி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்கம்மா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது இல்ல உண்மையாக இதாம்மா என் மனதுக்கு படவில்லை. இதாம்மா துரியோதனம் செய்தால் இது சஞ்சிதம் கணிதை விட துரியம் செய்தால் ஆகாமே கணிதை விட இப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தாம்மா இதெல்லாம். அது மாதிரி இது புதுசா கேட்டதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க. அதான் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி நிறைய கதைகள் வருங்கம்மா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் சக்திகுமார் அவையிலே ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது அன்னை லோகாம்பாள் வந்து எப்படியெல்லாம் சேவை செஞ்சாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட காசே இல்லை, ஊர் முழுதும் கடை வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போட்டாங்க. மகரிஷி அன்னை லோகாம்பாள் இறந்த பிறகு மகரிஷி ஊருக்கு போகிறாங்க. ஐயா நான் இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், அவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், இந்த கடங்காரங்களாம் வந்து மொச்சிட்டாங்க. மகரிஷி எல்லா கடனையும் செட்டில் பண்ணாரு. எவ்வளவு பொய் எப்படி கதை பார்த்தீங்களா? சரிதான். அப்போ இது மாதிரி பல கதைகள் வருதுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.